நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் யாவரும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்ன செய்வார்கள்? சந்தோஷிப்பார்கள். அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது அதில் முதல் பெனிஃபிட், முதல் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் அவர் சந்தோஷத்தை கொடுக்குறார். நீங்கள் 1 பேதுரு புஸ்தகத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். 1 பேதுரு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் வாட்சிங்கன்னா அதில் அவர் சொல்லும்போது, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் களி கூர்ந்தீர்கள் அப்படிம்பார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா வாசிங்க. தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் களி கூர்ந்து. பார்த்தீங்களா எப்படி சந்தோஷம்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற சந்தோஷம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன தேவன் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அது வெறுமனே அது சந்தோஷத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிலைமைகளில் நாம் பாடுபடுகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், நாம் ஒரு சில காரியங்களில் விடுதலை இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் அதுலேருந்தும் நம்மை தேவன் விடுவித்து சந்தோஷப்படுத்துகிறவர். நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. நீங்கள் வாசிங்க எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 9:28. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். இன்னொருத்தர் சங்கீதம் 53:6 எடுத்து வச்சுக்கணும். எஸ்தர் 9:28. கடனாக, அதாவது அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷம் பூரீம் என்ற பண்டிகையை கொண்டாடினாங்களாம். அது ஒரு நாள் அல்ல, சில நாட்கள். பூரீம் நாட்கள் அப்படின்னு அந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில நாட்கள் அந்த பூரீம் என்ற பண்டிகையை கொண்டாடுறாங்க. பண்டிகை என்றாலே என்னது? அது சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம் தான். பண்டிகை என்றாலே அது என்னது? சந்தோஷம். அப்போ ஆண்டவர் பண்டிகை நியமிச்சு ஆண்டவர் நிறைய பண்டிகை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 7 பண்டிகைன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம செய்யணும் என்று சொல்லி வேதத்தில் அவர் யாத்ராம லேவியாராமத்திலலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த பண்டிகை எல்லாமே ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக கொண்டாடப்படுகிற பண்டிகைகள். இந்த இடத்துல ஒரு பண்டிகை பார்க்குறோம், பூரீம் என்ற பண்டிகை. இது ஏன் பூரீம்னு பேர் வந்து தெரியுமா? நீங்கள் 24 வசனத்தை வாசிங்க. அதே 9ஆம் அதிகாரம் 24 வசனம். பூர் என்னும் சீட்டு எதுக்கு? பூர் என்னும் சீட்டு எதுக்கு தெரியுமா? யூதர்களை அழிக்க, அவர்களை சங்காரம் பண்ண, அந்த யூத இனமே இருக்கக்கூடாது என்று சொல்லி. அதில் எவ்வளோ ஒரு துக்ககரமான விஷயம் பாருங்க, எவ்வளோ வேதனைகரமான விஷயம் பாருங்க. நமக்கு இன்னைக்கு அநேக செய்திகள் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. இந்திய தேசத்தில் இப்போ ஆளுகிறவர்கள் கிறிஸ்தவரில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இஸ்லாமியரில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்லாம் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக செய்திகள் வருகிறது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அப்படின்னால இதுவரை ஒன்று கூட செய்ய முடியல அவங்களால. மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. போன தடவைலாம் 300க்கு அதிகமாக சீட்டு பெற்று ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. அதே போல தான் அன்றைக்கு பாருங்க, அந்த ஆமான் என்றவன் என்ன செய்தானா, பூர் என்ற சீட்டு எதுக்குன்னா யூதர்களை அழிப்பதற்கு. ராஜாட்ட போய் இப்போ ஒரு மசோதான்னு கொடுக்குறாங்கல்ல பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இப்படி சட்டத்தை போடுவதற்காக அதுக்கு பேர் தான் மசோதா. ஒரு கருத்தை முன் வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் மசோதா. அதே போல தான் இவன் வச்சான். யார்? இந்த ஆமான் என்பவன் யூத ஜனங்களை அழிப்பதற்கு பூர் என்ற ஒரு சீட்டை
போடுவித்தாங்க. ராஜாவுக்கு முன்பாக பூர் என்ற ஒரு சீட்டை வச்சு அதை வச்சு அவங்கள அழிக்கணும்னு. ஆனா கர்த்தர் அந்த பூர் என்ற சீட்டை வச்சு அவர்களுக்கு ஒரு பண்டிகை கொடுத்தாரு, பூரீம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ நீங்க வாசிங்களா? இப்போ சங்கீத புஸ்தகம் 53:6 வாசிங்க. 53:6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு என்று வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதுவரை விடுதலை இல்லை. எங்கிருந்து விடுதலை வருதான்? சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு, பாதுகாப்பு, காப்பாற்றப்படுதல். ரட்சிப்பு என்ற என்ன அர்த்தம்? காப்பாற்றப்படுதல். சீயோனிலிருந்து ரட்சிப்பு வந்தனால யாக்கோபு இப்ப எப்படி இருப்பானா? இதுவரை துக்கமா இருந்தான், இதுவரை வேதனையா இருந்தான். சீயோன்ல இருந்து ரட்சிப்பு வந்தபடினால. சீயோன்னா யாரு? என்ன எந்த இடம் தெரியுமா? அது அதான் கர்த்தர் இருக்கிற இடம். அல்லேலூயா. மோஸ்ட் ஹை பிளேஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது சீயோன். அதாவது பைபிள்ல வந்து பரலோகத்துல நிறைய இடங்கள் உண்டான், அதுல வந்து சீயோன் தான் மோஸ்ட் ஹை பிளேஸ். அதுக்கு மேல இடமே கிடையாது. அதுதான் தேவன் தங்கி இருக்கிற இடம். ஆனா அதை வந்து பூமியில இப்போ பூமியில எதை சொல்றாங்க தெரியுமா? நம்முடைய சபையை தான். நம்முடைய சபைன்னு நம்முடைய சபை இல்லை, மொத்தத்தில் தேவனை ஆராதிக்கிற சபைகளை தான் சீயோன்னு சொல்றாங்க. அப்போ சீயோன் மோஸ்ட் ஹை பிளேஸ், கர்த்தர் இருக்கிற இடம். கர்த்தர் இடத்துல சீயோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகுதான்? ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்படி வரும்போது அவர் காப்பாற்றும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா. அல்லேலூயா. களிப்புங்க. அதாவது இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, ஏதோ வருகிறதுனால போறதுனால உண்டாகிற சந்தோஷம் அல்ல. அல்லேலூயா. ஒரு 10 லட்ச ரூபா வந்தா சந்தோஷம், அது போயிட்டுனா அவ்வளவுதான். அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா. ஏன்னா அவருடைய ரட்சிப்பு எங்கிருந்து வருது? சீயோனிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பு சீயோனிலிருந்து வருகிறது. மோஸ்ட் ஹை பிளேஸ்ல இருந்து, தேவன் இருக்கிற இடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்தே வருகிறது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அப்பொழுது அவன் யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. முதலாவது தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உங்கள் துக்கம் எல்லாம் மாறும், சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கிளைம் பண்ணுங்க. ஆமென். நம்முடைய சந்தோஷம் போன மாதிரி காணப்பட்டாலும் ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற சந்தோஷம் எப்பவுமே, தேவன் கொடுக்கிறது எதுவுமே நிலையானது, அது அழிந்து போகக்கூடியது அல்ல. அல்லேலூயா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் நமக்கு கொடுத்த அவர் எப்படி நிலையானவரோ அதே போல தேவன் கொடுக்கிறவைகளும் எப்படிதான் இருக்கும், அதை நம்ம கிளைம் பண்ணணும். சில வேளையில பிசாசு அதை எடுத்துட்டு நம்மளை என்ன செய்ய, என்ன நினைக்க வைப்பான்னா, ஓ ஆண்டவர் கொடுத்தாரு, இது போயிட்டா. நீங்க சொல்லணும், போனாலும் சரி, இல்ல தேவன் கொடுத்தது அது எப்படிப்பட்டது? அது நிலையானது. அல்லேலூயா. அதே போலதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், அது நிலையான சந்தோஷம். அதனாலதான் அவர் ரட்சிப்பின் மூலமா அந்த சந்தோஷத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. திரும்ப அந்த பேதுரு 1 பேதுரு 1:9 திரும்ப வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து, பாத்தீங்க, நல்ல கவனிங்க, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. விசுவாசம் வச்சிட்டீங்கன்னா என்ன? இது விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷம். ஏதோ வருகிறதுனால அல்ல, ஏதோ சொத்து வருகிறதுனால, பணம் வருகிறதுனால அல்ல. அவரிடத்தில் விசுவாசம் வச்சுட்டாவே என்ன வந்துருதான்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அடைகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு, அதுதான் என்னது? சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே.
சொல்லலாமா? சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன் சமூகத்தில் சந்தோஷமே. அல்லேலூயா. சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் எப்படி இருப்பாங்க? அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்து கம்பீரமா இருப்பாங்களாம் அவங்க. அடுத்து என்னது? நீங்களும் நானும் கம்பீரமா இருப்பதற்காக தான் தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. எதற்கு? கர்த்தர் நானே என்று அறியும்படி. அல்லேலூயா. கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வெண்கல கதவுகளை உடைக்கிறார். சொல்லுங்க. ஆமா, வெண்கல கதவு உடைக்கிறது சாதாரண இல்லை. மரக்கதவு உடைச்சிடலாம். வெண்கல கதவு அவ்வளோ சீக்கிரமான உடைக்க முடியாது. திரும்ப உங்களுக்கு வெண்கலம் எப்படி இருக்குமா? அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் மெட்டல் வெண்கலம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பூட்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி உனக்காக நான் அதை உடைப்பேன். இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அல்லேலூயா. இரும்பை முறிச்சு வெண்கலத்தை உடைச்சி நான் உனக்கு பொக்கிஷங்களை கொண்டு வருவேன். கொண்டு வந்து கொடுத்து அவர் என்ன சொல்ற, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இதை செய்வேன். அல்லேலூயா. என்னது? நானே கர்த்தர் என்று கம்பீரத்தை நமக்கு கொடுக்கிறவருங்க. நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கே இருந்தாலும் சரி அதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்து நம்மை கம்பீரமாக, நாம் வெட்கப்பட்டு போன இடத்துல, நாம் நிந்திக்கப்பட்ட இடத்துல, நாம் அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு கம்பீரத்தை கொடுப்பார். நீங்கள் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் 132:18 வாசிங்க. சங்கீதம் 132:18. அவர்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. சத்துருக்கள்லாம் வெட்கம். ஒருவேளை இப்போ உன் சத்துருக்கள் அவங்க சந்தோஷப்பட்டு உனக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டு நடக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. தேவன் நம்மை நெஞ்ச நிமித்தி நடக்க செய்வார். தேவன் நமக்கு கம்பீரத்தை கொடுப்பாரு. சத்துருக்களுக்கு எப்பவுமே வெட்கம், நமக்கு எப்பவுமே கம்பீரம். சொல்லுங்க. சத்துருக்களுக்கு வெட்கம், நமக்கு நியமிக்கப்பட்டது கம்பீரம் தான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவேளையில வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு நான் கம்பீரத்தை உடுத்துவேன், கம்பீரத்தை கொடுப்பேன். இல்லை, அது என்னது? நீ கம்பீரத்தை ஆடையாக உடுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா. கம்பீரத்தை உடுத்துவேன் உனக்கு, அவனுக்கோ வெட்கத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உன் கிரீடம் உன்மேல் பூக்கும் பொழுது அவன் வெட்கப்படுவான். உனக்குரிய கிரீடத்தை நான் உனக்கு கொடுக்கும்போது, உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கும்போது அவன் வெட்கப்பட்டு போவான். நீங்களும் கம்பீரமாய் நடப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தோம். அந்த ஆமான் என்கிறவன் அவன் கொஞ்ச காலம் அவன் வந்து மொர்தெக்காய் முன்னாடி கம்பீரமா நடந்து போனான். என்னன்னா ராஜா அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஆனா நாள் வந்தது, கர்த்தர் குறித்த நாள் வந்தது. அன்றைக்கு அந்த ஆமான் வெட்கப்பட்டு போனான். கர்த்தர் மொர்தெக்காயை கம்பீரத்தினால் நிரப்பினான். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த வசனத்தில் உங்களுக்கு வாட்சி காமிச்சிருக்கிறேன். மொர்தெக்காய்க்கு ராஜாவுக்கு எப்படி ஒரு கணம் கொடுக்கப்பட்டதோ அந்த கணத்தை அப்படி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவன் கம்பீரம் அடைந்தான். யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. அவனுடைய மனைவி அந்த
ஆமானுடைய மனைவி, இந்த எதிரியுடைய மனைவி அவனிடத்துல சொல்றா, அவன் யூத குலமானால் நாம் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படிங்கிறான். அல்லேலூயா. எதிரி வீட்டில், சத்ருனுடைய வீட்டில் கூட்டம் நடக்குது, ஆலோசனை கூட்டம், எப்படியா முருதைக்காயை அழிக்கணும் அப்படி சொல்லி. அப்போ அவ சொல்ற வார்த்தை நீங்க அதை வாசிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல glory to Jesus. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். glory to Jesus. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். glory to Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசிங்க. Jesus. இந்த மனைவி அவனிடத்துல சொல்லுவா, அதான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அவன் யூத குலமானால் நாம் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படிங்கிறா. கரெக்டாக அது நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆறு 13 வாசிங்க. எஸ்தர் 6:13. அறிவித்த போது தொடங்கி நீர் பாத்தீங்களா, அதுதான் இந்த வார்த்தை தான். அவன் யூத குலமானால், அவன் சொல்ற மனைவி சொல்ற, அவன் யூத குலமானால் நிச்சயம். மனைவியை சொல்றாங்க. இப்போ யூத குலம் அதுதான் முக்கியம். நீங்கள் நானும் யாருதான்? யூத குலம். யூத குலம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை துதிக்கிற குலம். யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். ஆண்டவரை துதிக்கிற குலம், ஆண்டவரை துதிக்கிற கூட்டம். நாம துதிக்கிற கூட்டமா இருப்போம் என்று அதான் சொல்றேன். நீங்க ஆண்டவரை துதிக்கிறத முக்கியப்படுத்துங்க. இந்த வேத வசனத்தை முக்கியப்படுத்தணும், துதிக்கிறத முக்கியப்படுத்தணும், ஆராதிக்கிறத முக்கியப்படுத்தணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இங்க ஆராதிக்கிறது அது ஒரு ஆராதனை அல்ல. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். சபையில வந்து ஆராதிக்கிறது அது நம்முடைய ஸ்பெஷாலிட்டியை காண்பிக்காது. வீட்டில இருந்து ஆராதிக்கிறவர் அல்லேலூயா. நீங்க தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் தான் யூத குலம். ஆமென். அப்படி என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ள தேவனை துதிக்கிற ஆவி அவர்களுக்குள்ள இருக்குது. அவங்க தான் யூத குலம். அப்படி ஒரு யூத குலமா நீங்க மாறிட்டீங்கன்னா போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதோ வரலாம், ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க அவைகளை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தலையில கை வச்சு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நாங்களும் நம்புகிறோம். எங்களுக்கு சந்தோஷத்தையும் கம்பீரத்தையும் ஆதாரமாய் கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை, வாக்கு தத்தத்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபையில் உள்ள குடும்பங்களுக்கு, என்னுடைய சந்ததியினருக்கு நான் இதை சொந்தமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனால் வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஜனத்தை நீங்க ஆசீர்வதிங்க. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென், ஆமென்.